நண்பர்களே, உலகில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், அது தனிமை. பலர் தனிமையை தண்டனையாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் தனிமை ஒரு வரம். தனிமையில் இருக்கும்போதுதான் நீங்கள் உங்களோடு நீங்களே பேசுகிறீர்கள். வெளி உலகின் சத்தம் அடங்கும்போது உங்கள் உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கும். உலகின் சிறந்த தலைவர்கள், கலைஞர்கள், தத்துவவாதிகள் அனைவரும் ஒரு விஷயம் செய்தார்கள். அவர்கள் தனிமையை தேடினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஏன்? ஏனென்றால் தனிமையில் மட்டுமே நீங்கள் உங்கள் உண்மையான சிந்தனைகளை கேட்க முடியும். கூட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை சுமக்கிறீர்கள். தனிமையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களை கண்டுபிடிக்கிறீர்கள். தனிமை என்பது வெறுமை அல்ல, அது முழுமை. தனிமை என்பது தோல்வி அல்ல, அது தெளிவு. தனிமை என்பது தனிப்படுதல் அல்ல, அது தன்னை கண்டடைதல். நீங்கள் தனிமைக்கு பயப்படும்போது நீங்கள் உங்களையே பயப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தனிமையை ஏற்கும்போது நீங்கள் உங்களையே நேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதனால் நண்பர்களே, அடுத்த முறை தனிமை உங்களை தழுவும்போது அதை விரட்டாதீர்கள். அமைதியாக உட்காருங்கள், கேளுங்கள், உணருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்களை யாரும் கற்றுத்தரமாட்டார்கள். அவற்றை நீங்கள் மட்டுமே தனிமையில் கண்டுபிடிக்க முடியும்.